நாட்டில் இன்று காலை முதல் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் காணப்படும். இதேவேளை நாட்டிற்கு மேலாகவும் நாட்டை அண்மித்துள்ள கடல் பிராந்தியங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக சம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். தென்மேற் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டை சூழவுள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும்.